ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் தினமும் காலையில் எந்திரிச்சு தண்ணி எடுக்க கிணத்துக்கு போவார். அவர் ஒரு பெரிய மரக்கம்பில் 2 முனையிலையும் மண் குடங்களை கட்டி தன்னோட தோளில் சுமந்துட்டு போவாராம். அந்த 2 குடத்தில் ஒரு குடம் கொஞ்சம் பழசான குடம், ஒரு சின்ன ஓட்டையோடு இருக்கும். அதனால் வீட்டுக்கு வரும்போது எப்போவுமே அந்த குடத்தில் பாதி தண்ணி தான் இருக்கும். இதை பார்த்த முழு குடம் அந்த ஓட்டை இருக்க குடத்தை தினமும் கேலி செஞ்சுட்டே இருக்குமா. நான் முழு தண்ணியே கொண்டு வர்றேன், நீ இப்படி வீணாக்குறன்னு சொல்லி கேலி செய்யுமா. தினமும் கேலி கிண்டலுக்கு ஆளான அந்த துளையுள்ள குடம் ஒரு நாள் அந்த விவசாயி கிட்ட போய் சொன்னிச்சான், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என்கிட்ட துளை இருக்குது உங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு தானே அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ விவசாயி சிரிச்சுட்டே சொன்னாராம், நம்ம வர்ற வழியை நீ கவனிச்சிருக்கியா? உன் பக்கத்துல பாரு, சிவப்பு மஞ்சள் மலர்கள் நிறைஞ்சு இருக்கும், அதே மறுபக்கம் வெறிச்சோடி இருக்கும். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட துளை இருக்குது எனக்கு தெரியும், அதனால தான் உன் பக்கம் மலர் விதைகளை போட்டேன். நீ தினமும் சிந்துற தண்ணீரால் அந்த மலர்கள் மலர்ந்துருக்கு. அப்போதான் அந்த குடத்துக்கு புரியுது தான் குறை ஒரு அழகான மலர் தோட்டத்தை உருவாக்கியிருக்குன்னு. யார்கிட்ட குறை இல்லை? நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். எப்பவுமே நம்ம குறைய நம்ம தோல்வியாக எண்ணக்கூடாது. அது பல நேரங்களில் நமக்கு ஒரு அழகான மாற்றத்துக்கு காரணமாக இருக்கும்.